இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்லியிருக்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு. இதை ஆற வச்சுட்டு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைத்து விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நம்ம சேர்க்குறதால கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்க்கணும். இது கூடவே கட் பண்ண வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிளகாய் பொடி எண்ணெயில் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா தயாராகிடுச்சு. சாம்பார் சாதம், தயிர் சாதம் இது கூடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.